ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் நான் ஒரு கப் பொட்டுக்கடலை போட்டு அதை நல்லா சூடு வர வரையும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க, நட்டி கருகிச்சுன்னா கசப்பாயிரும். இது வேறு ஒன்றும் இல்லை, பொட்டுக்கடலை உருண்டை தான். அதுக்கு தான் நம்ம பொட்டுக்கடலையை வறுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை நம்ம அப்படியே தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நான் ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 2 ஏலக்காய் ஆட் பண்ணி இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதோடய நம்ம பொட்டுக்கடலையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது லைட்டாக சூடாக இருந்தால் போதும், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, சும்மா கை பொறுக்கிற சூடு. இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணி இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. இதையும் கருக விட்றாதீங்க, அப்புறம் கசப்பு ஏற்படும். லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் இதில் கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்ட கிஸ்மிஸ் பழம்லாம் நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. மொத்தமாக போட்டு கிளறாதீங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆனில் இருக்க வேண்டாம், அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதோடையே நம்ம வறுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா கலந்துட்டு இதை அப்படியே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இதை டெய்லியும் குழந்தைங்களுக்கு ஒரு உருண்டை கொடுத்தாவே போதும், நல்லா சத்தாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.